శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ஓம் நமோ வெங்கடேசாய. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன்,
அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுதெழு என் மனனே. பையம் தகலியா பார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்யச் சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் என்று. திருமலையில் ரத சப்தமியை முன்னிட்டு கல்ப விருட்ச வாகனத்திலே மலையப்பன் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு இங்கே வீதி உலா எழுந்தருளுகின்ற திருக்காட்சியை நாம் கண்ணுற்று கொண்டிருக்கின்றோம். கருப்பக விருஷ வாகனம் என்பது பக்தர்கள் நினைத்ததை நிறைவேற்றும் தேவலோக கற்பக விருட்சத்தின் வடிவத்தில் இறைவன் உலா வரும் போது பயன்படுத்தக்கூடிய வாகனமாகும். கேட்டதை கொடுக்கும் தெய்வீக தன்மையை குறிக்கக்கூடிய வாகனம் கல்ப விருட்ச வாகனம். பிரம்மோற்சவத்தின் போது இந்த வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருளுவது வழக்கம். இப்போதும் ரத சப்தமியை முன்னிட்டு கல்ப விருட்ச வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருளி சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார். என்னே அழகு திருவுருவமாய் எம்பெருமான் இங்கே நின்ற திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு நமக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றான். எம்பெருமானே, உன்னுடைய கிரீடம் சூரியனை விட பல மடங்கு ஒளியுடையதாக இருக்கின்றது. அழகாக நெற்றியில் இடப்பட்டிருக்கக்கூடிய திலகத்தால் நெற்றி ஒளி வீசுகிறது. கண்களிலோ கருணை ததும்பி வழிகிறது. அந்த கண்கள் புன்னகையையும் வீசிச் சிரிக்கின்றன. மூக்கு எடுப்பாக இருக்கின்றது. காதுகளில் அணிந்துள்ள குண்டலங்கள் மீன் போன்று கன்னங்களில் வந்து வந்து இடித்து நிற்கின்றன. கழுத்திலோ கௌஸ்துபம் என்ற மணி ஒளி வீசுகிறது. திருமார்பிலோ வைஜெயந்தி என்ற மாலையும் முத்து மாலையும் உள்ளன. மேலும் ஸ்ரீவத்சம் கொண்டதுமாக உன்னுடைய மார்பு உள்ளது. இத்தகைய அழகான உனது உருவத்தை பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் சேவித்து உன்னுடைய அருளுக்காக ஏங்கி நிற்கின்றார்கள். மலையப்பனே, உன்னுடைய 4 கைகளில் வளையல்கள். இதோ உனது இந்த கல்ப விருட்ச வாகன திருவீதி உலாவை கண்டு பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் நடனமாடி மகிழ்கின்ற திருக்காட்சி. இதோ எவ்வளவு அழகாக நடனமாடி பக்தி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மலையப்பா, உன்னுடைய 4 கைகளில் வளையல்கள், அங்கத ஆபரணம், கங்கணம், ரத்னம் உள்ள மோதிரங்கள் இருக்கின்றன. அந்த கைகள் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை மலர் ஆகியவற்றை ஏந்தி உள்ளனவாக உள்ளனர். உனது இடுப்பில் அரைஞான் கயிறும் பட்ட ஆடையுமான பீதாம்பரமும் உள்ளது. உனது திருவடிகள் தாமரை மலர் போன்று அழகாக சிவந்து தூய்மையாக உள்ளன. உனது இத்தகைய அழகான திருமேனியை கண்டவர்களுடைய துன்பங்கள் அனைத்தும் மறைந்து விடுகின்றன. இதனை நாங்கள் அத்தனை பேரும் சரணமடைகின்றோம். எல்லா இடங்களிலும் நிறைந்து வியாபித்திருக்கக்கூடிய விஷ்ணுவே, உன்னுடைய உருவம் எப்படிப்பட்டது? 3 உலகிலும் பெருமையும் சிறந்ததுமுடைய பொருள் எது இருந்தாலும் அதனை விட சிறந்ததாக இருக்கின்றது. எந்த பொருள் அனைவரது மனதையும் கவருமோ
அந்த பொருளை விட உனது திருமேனி கவரக்கூடியதாக உள்ளது. எந்த பொருள் கவர்ச்சியும் ஒளியும் கொண்டதோ அதனை விட கவர்ச்சியும் ஒளியும் உடையதாக உள்ளது. எது மிகவும் இனிமையாக உள்ளதோ அதனை விட இனிமையானது. எது அழகாக உள்ளதோ அதைவிட அழகு நிறைந்ததாக உள்ளது. எதை வியப்பு அளிக்கிறதோ அதனை விட வியப்பை அளிப்பதாக உள்ளது. இத்தகைய சிறப்புடைய உனது திருமேனி யாருக்குத்தான் மனமகிழ்வை அளிக்காது? கல்ப விருட்ச வாகனத்திலே அலங்கார ரூபனாய் எம்பெருமான் மலையப்பனும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களும் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். ரத சப்தமியை முன்னிட்டு திருமலையிலே கல்பவிருட்ச வாகனத்திலே திருவீதி விழா வந்து கொண்டிருக்கக்கூடிய திருமலையப்பனை நாம் அத்தனை பேரும் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தகோடி பெருமக்கள் நேரிலே அவனுடைய திருவருளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நேரிலே செல்ல முடியாதவர்களுக்காக SVBC சேனல் நேரடி ஒளிபரப்பும் செய்து கொண்டிருக்கின்றது. மிக அழகான எம்பெருமானையும் அலங்காரமான எம்பெருமானையும் கல்பவிருட்ச வாகனத்திலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கும் உள்ளவனே, உனது அடியார்களை கைவிடாதவனே, அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை எப்போது மார்பில் தரித்தவனாக இருப்பவனே, நீயே எங்களுக்கு அபயமளிக்க வேண்டும். உன்னுடைய திருவடியை நாங்கள் பற்றிக் கொள்ளுகின்றோம். எங்களுக்கு நீயே அபயமளிக்க வேண்டும். மகாலட்சுமியின் நாயகனே, பதியே, உன்னுடைய திருமேனி அழகில் மிகவும் கவரப்பட்டு உன்னுடன் இருக்கும் மகாலட்சுமி பிறரிடம் இருப்பதில்லை என்பதற்கு இன்னுமாய் ஓர் ஆதாரம் உள்ளது. உன்னை பற்றியும் உனது திருக்கல்யாண குணங்களை குறித்தும் நாம சங்கீர்த்தனம் செய்யும் உன்னுடைய அடியார்கள், இவர்கள் எனது கணவரை பற்றியென்றோ கூறுகிறார்கள் என்று மகிழ்ந்து அவர்களிடமும் வாசம் செய்கிறாள் அல்லவா? இதன் மூலம் உன்னை பற்றி கூறாதவர்களிடம் மட்டுமே அவள் நிலையாக இருப்பது இல்லை என்பதை உணரலாம். எம்பெருமானே, உனது அழகானது அமிர்தத்தை வழங்கக்கூடியது, ஆனந்த வடிவமாக இருப்பது, பார்ப்பவர்கள் உள்ளத்தை கவருவதாகவும் இருக்கிறது. உன்னுடைய திருமேனி அழகை ஒருமுறை யாராவது கூறக் கேட்டால் அதனை திரும்ப திரும்ப கேட்க மனம் துள்ளுகிறது. அப்படி கேட்டவுடன் மனதை பரவசம் நிரப்புகிறது. உடலெங்கும் மயர்கூச்செறிகிறது. ஆனந்த கண்ணீர் பெருகி உடல் முழுதும் நனைந்து விடுகின்றது. லக்ஷ்மியின் நாயகனே, பக்தி யோகமே சிறப்பானது என்று கூறப்படுகிறது. கர்மயோகம், ஞான யோகம் ஆகியவற்றை விட உயர்ந்தது என்று யோகிகள் சொல்லுகின்றார்கள். அழகின் இருப்பிடமாகவே உள்ள உன்னிடம் காதலின் விளைவால் உண்டாகும் பக்தி யோகம் மனிதர்களுக்கு எளிதில் கைகூடுமல்லவா? அதனால் பக்தியினாலே மனிதர்கள் அத்தனை பேரும் உன்னிடம் நெருங்குகிறார்கள். எங்கும் நிறைந்துள்ள திருவேங்கடமுடையானே, எந்தவிதமான பலனையும் விரும்பாமல் தனக்கு விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செய்வதுதான் கர்மயோகம் அல்லவா? இது பல நாள் கழித்துத்தான் பலனளிக்கும். உபனிஷத்துக்களை நன்கு கற்பதன் மூலம் ஞானயோகம் கைகூடும். ஞானயோகத்தின் பலன் இந்திரியங்களால் அனுபவிக்கவோ உணரவோ இயலாது, ஆக கடினமானது. எனவே கர்மயோகம், ஞானயோகம் இந்த இரண்டை விட உன்மீது வைக்கும் பக்தி மூலம் கிட்டும்
பக்தியோகமே இனிமையானதும் சிறப்பானதுமாக இருக்கின்றதல்லவா? எம்பெருமானே, திருமலையப்பனே, அத்தனை பேருக்கும் கருணை கடாட்சத்தை வழங்கக்கூடியவனே, ஸ்ரீதேவி பூதேவி நாச்சுமார்களோடு கல்பவிருக்ஷ வாகனத்திலே திருமலையிலே ரதசப்தமியை முன்னிட்டு வீதி உலா கண்டருளுபவனே, உன்னை காண கண்கோடி வேண்டுமல்லவா? இதோ கற்பூர ஹாரத்தியிலே எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் நாம் சேவிக்கின்றோம். பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த கற்பூர ஹாரத்தியிலே பெருமானையும் பிராட்டிமார்களையும் சேவித்து அவனுடைய பரிபூரண பேரருளை பெறுகின்றார்கள். பக்தர்கள் எப்படி இருக்க வேண்டும்? வரங்களை அளிக்கக்கூடிய மலையப்பனே, உன்னுடைய நாமங்களை படித்து கொண்டும் உன்னுடைய அழகான திருமேனியை தியானித்து கொண்டும் அமிர்தம் என்னும் கடலில் மூழ்கியுள்ளவர் யாரோ அவர்களே உன்னுடைய பக்தர்கள், அவர்களே உன்னுடைய அடியார்கள். உன்னுடைய திருக்கல்யாண குணங்களையும் அவற்றை விளக்கக்கூடிய கதைகளையும் கூறிக்கொண்டிருக்கக்கூடியவர்களே உன்னுடைய பக்தர்கள். அவர்கள் உன்னிடம் மட்டுமே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இத்தகைய உன்னுடைய பக்தர்கள் மிகுந்த புண்ணியம் செய்தவர்கள் அல்லவா? அவர்களுக்கு அருள வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் விதவிதமான வாகனங்களில் எழுந்தருளி சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றான். இதோ இப்போது கூட கல்பவிருக்ஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சுமார்களோடு எம்பெருமான் எழுந்தருளி சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றான். கருணை பொழியும் கார்மேகன் கலியுக தெய்வம் கோவிந்தன் காலமெல்லாம் நம் துணையாவான். கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா. கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான், கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். போற்றுதற்குரிய பொன்வேங்கடத்தில் பூத்த ஹரிமாயன், போற்றுதற்குரிய பொன்வேங்கடத்தில் பூத்த ஹரிமாயன். கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். வாட்டம் போக்கிடுவான் நல்வழியை காட்டிடுவான், வாட்டம் போக்கிடுவான் நல்வழியை காட்டிடுவான். வளங்களை எல்லாம் கற்பக மரம் போல் வாழ்வில் தந்திடுவான், வளங்களை எல்லாம் கற்பக மரம் போல் வாழ்வில் தந்திடுவான். கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா. நிறத்தில் தளிரும் மலரும் காயும் கனிவகையும் தகதகவென்று மின்னி ஜொலிக்கும் கற்பக தருவின் முகம். தங்க நிறத்தில் தளிரும் மலரும் காயும் கனிவகையும் தகதகவென்று மின்னி ஜொலிக்கும் கற்பக தருவின் முகம். வங்கக்கடலை கடைந்த மாதவன் வருகை தருகின்றான், வங்கக்கடலை கடைந்த மாதவன் வருகை தருகின்றான். வளங்களை எல்லாம் மரநிழலமர்ந்து வாரி தருகின்றான், வளங்களை எல்லாம் மரநிழலமர்ந்து வாரி தருகின்றான். வருவான் அருள் தருவான் கற்பக வாகனன், வருவான் அருள் தருவான் கற்பக வாகனன். திருமா பெருமலையின் ஸ்ரீதரமாயவன், திருமா பெருமலையின் ஸ்ரீதரமாயவன். கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்ப
கற்பக தருவடியான் கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். செல்வமும் பேரு 16 தந்திடும் சேவை இது. எதை மனம் இணைந்து வேண்டி நின்றாலும் அதை தரும் கோலம் இது. 8 செல்வமும் பேரு 16 தந்திடும் சேவை இது. எதை மனம் இணைந்து வேண்டி நின்றாலும் அதை தரும் கோலம் இது. தொட்டது துலங்கும் கற்பக பெருமான் தரிசன நேரம் இது. தொட்டது துலங்கும் கற்பக பெருமான் தரிசன நேரம் இது. தூமணிவண்ணன் வேங்கடவானன் வாகன மகிமை இது. தூமணிவண்ணன் வேங்கடவானன் வாகன மகிமை இது. வருவான் அருள் தருவான், வருவான் அருள் தருவான் கற்பக வாகனன் திருமா பெருமலையின் சீதரமாயவன். திருமா பெருமலையின் சீதரமாயவன் கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். கோவிந்த 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 ஏழுமலையானே கோவிந்தா. 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 கோவிந்த கோவிந்த கோவிந்தா. ஓம் நமோ வெங்கடேசாய. நம்முடைய புராணங்களிலே தேவலோகத்து மரம் என்று மந்தாரை, பாரிஜாதம், சந்தனம், ஹரிசந்தனம் மற்றும் கல்பவிருட்சம் என 5 வகை மரங்களை பற்றிய குறிப்புகள் உள்ளன. சில புராணங்கள் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய விசேஷமான பொருட்களில் கல்பவிருட்சமும் ஒன்று என கூறுகின்றன. திருமங்கையாழ்வார் ஹிமாலயத்தில் மகாவிஷ்ணுவின் இருப்பிடமான பத்ரியை விவரிக்கும் போது இந்த விருட்சத்தையும் குறிப்பிடுகின்றார். இதோ எம்பெருமான் இந்த கல்ப விருட்ச வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமாரோடு திருமலையிலிருந்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றார். ரத சப்தமி என்று சொல்லக்கூடிய இந்த வைபவத்திலே நாம் அத்தனை பேரும் அவனை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாகனமானது எப்படி கேட்டவர்க்கு கேட்டதையெல்லாம் கொடுக்குமோ அதுபோல அடியார்கள் நினைத்ததை நிறைவேற்றுவான் எம்பெருமான். பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் செல்வங்கள் பெருகவும் இந்த வாகனத்திலே எம்பெருமானை சேவிப்பது நல்லது. இந்த மரத்தின் அடியில் நின்று கொண்டு எதை கேட்டாலும் அது உடனடியாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இது மகாலட்சுமி வாசம் செய்யும் திருமரமாகவும் இருக்கின்றது. இந்த கல்ப விருட்ச வாகனத்திலே எம்பெருமான் ரத சப்தமியை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றான். பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த வாகன வைபவத்திலே கலந்து கொண்டு எம்பெருமானிடம் தாங்கள் கேட்டதை நினைத்ததை அருள வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய அந்த காட்சியும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதோ 2 யானைகள் நமக்கு கஜேந்திர ஆழ்வானை நினைவுறுத்தும் வண்ணமாக ஆடி ஆடி அசைந்து அசைந்து வரக்கூடிய காட்சி. இதோ இந்த கல்பவிருட்ச வாகனத்திலே இருக்கக்கூடிய அந்த குண்டலங்களும் அணிகலன்களும் மிக அழகாக அசைந்து அசைந்து எம்பெருமானை வரவேற்குமாறு
அமைந்திருக்கக்கூடிய திருக்காட்சி. எம்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றான். அவை அசைந்து அசைந்து வரவேற்றுக் கொண்டிருக்கின்றன. இதோ 2 கஜங்கள் மிக அழகாக மஞ்சளாடை உடுத்தி எம்பெருமானை வரவேற்கின்றன. நடன மங்கைகள் மிக அழகாக நடனமாடிக்கொண்டு எம்பெருமானை வரவேற்று நடந்து செல்லுகின்ற, ஆடிச் செல்லுகின்ற அழகான திருக்காட்சி. இதோ ஒருவர் மகாவிஷ்ணுவை போல வேடமணிந்து எம்பெருமானை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார். பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த வாகனத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் நடந்து வந்து எம்பெருமானிடம் தங்களுடைய குறைகளையெல்லாம் காதோடு காதாக சொல்லுகின்ற அந்த காட்சியையும் நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அவர்கள் என்ன வேண்டுவார்கள்? எம்பெருமானிடம் தங்களுடைய துயரம் அனைத்தையும் நீக்க வேண்டுவார்கள். அவர்களுடைய கால்கள் எம்பெருமானுடைய கோயிலை அடையும்படி செய்ய வேண்டுவார்கள். அவர்களுடைய கைகள் எம்பெருமானை பூஜை செய்ய வேண்டும் என்று வேண்டுவார்கள். அவர்களுடைய கண்கள் எம்பெருமானின் திருமேனியை மட்டுமே காண வேண்டும் என்று எண்ணுவார்கள். அவர்களுடைய மூக்கு உன்னுடைய திருவடிகளில் உள்ள துளசியை மட்டுமே நுகர வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்களுடைய காதுகள் எம்பெருமானின் லீலைகள் அடங்கிய கதைகள் மட்டுமே கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இவற்றையெல்லாம் செய்ய வேண்டியது எம்பெருமானினுடைய கடமையன்றோ? எம்பெருமானே, பக்தர்களுடைய மனமானது அவர்களுடைய துன்பங்களாலும் நோய்களாலும் கலக்கமுடன் இருக்கின்றது. அவையெல்லாம் நீங்க வேண்டுமென்றால் அந்த உள்ளத்திலே உன்னுடைய திருமேனி தெரிய வேண்டும். அப்படி தோன்றும் நேரத்திலே மயிர்கூச்செறிந்து கண்கள் ஆனந்த கண்ணீர் விடுத்து அதனால் இந்த துயரங்களையெல்லாம் மறந்துவிட வேண்டும். இதனையும் நீயே அருள வேண்டும். இதோ கற்பூர ஹாரத்திலே எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். எம்பெருமானே, கம்சனை அழித்தவனே, வரங்களையெல்லாம் அழிப்பவனே, உன்னிடம் பக்தி இல்லாதவர்களெல்லாம் கவலையின்றி இருக்கின்றார்கள். உன்னிடம் மிகுந்த பக்தி உடைய பக்தர்களோ சிரமப்படுவதை போல உணர்கிறார்கள். இது ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? உன்னை அடைந்தவர்களை நீ காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை என்றோ? கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. நாடி வந்தோம் நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா. நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா. அந்த 7 மலையை நோக்கி உன் திருமலை கண்ணால் பார்த்து காளி கோபுரத்தை கண்டு கோவிந்தா என கூவி கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் ஐயா, நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா. கோவிந்தராஜனை திருப்பதியில் இருப்பவனை நெற்றியிலே நாமமுடன் வீற்றிருக்கும் பெருமானே, கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம்
நாடி வந்தோம் கோவிந்தா உனை பாடி வந்தோம் கோவிந்தா. திருச்சானூரிலே தேவியோடு இருக்கின்றாய், தேடி வரும் பக்தருக்கு தரிசனங்கள் தருகின்றாய். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு, கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா உனை பாடி வந்தோம் கோவிந்தா கோவிந்தா. ஆனந்த நிலையத்தில் கோயில் கொண்ட என் சுவாமி, அடியவர் துன்பங்களை அடியோடு நீக்கிடுவாய். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு, கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் ஐயா, நாடி வந்தோம் கோவிந்தா உனை பாடி வந்தோம் கோவிந்தா. ஏழுமலை வாசனே என்னோடு வருவாயே, என் வீட்டில் இடமுண்டு என் பூஜை ஏற்பாயே. உன்னாம கீர்த்தனங்கள் சிறப்பாக செய்திடுவேன், கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா, நாடி வந்தோம் கோவிந்தா உனை பாடி வந்தோம் கோவிந்தா. அந்த ஏழு மலையை நோக்கி உன் திருமலை கண்ணால் பார்த்து, காளி கோபுரத்தை கண்டு கோவிந்தா என கூவி, கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா உனை பாடி வந்தோம் கோவிந்தா. நாடி வந்தோம் கோவிந்தா உனை பாடி வந்தோம் கோவிந்தா. ஓம் நமோ வெங்கடேசாய. திருமலையிலே ரதசப்தமியை முன்னிட்டு கல்பவிருக்ஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு மலையப்ப சுவாமி எழுந்தருளி சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார். எம்பெருமான் கேட்டதை கேட்டபடி தரக்கூடிய கருணை உடையவன். யார் யார் எப்படி அழைக்கிறார்களோ அந்த வண்ணமே சென்று அவர்களுக்கு அவர்களுடைய துயரை நீக்குபவன். அப்படித்தானே கஜேந்திர ஆழ்வான் ஆதிமூலமே என்றழைத்த போது தன்னுடைய வாகனமான கருடனை கூட எதிர்பாராமல் ஓடோடி சென்று அந்த கஜேந்திரனுக்கு உதவினானே.
அது மட்டுமல்ல, பீஷ்மர் தான் விருப்பம் கொண்ட நேரத்தில் மரணம் அடையும்படியான வரம் பெற்றிருந்தார். தர்மனுக்கு பலவிதமான நல்லறங்களை போதித்தார். எம்பெருமானிடம் கொண்ட பக்தி மிகுதியாக அவனை பார்த்து கொண்டே மோட்சம் பெற வேண்டும் என்று விரும்பியமைக்காக அவனமே எம்பெருமானை பார்த்து கொண்டே மோட்சம் பெற்றார். தன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறியவராக இருந்த தர்மனுக்காக 3 அஸ்வமேத யாகங்களை கூட எம்பெருமான் செய்து முடித்தார். இப்படி பாண்டவர்களுக்காகவும் பீஷ்மருக்காகவும் ஓடோடி சென்று உதவின எம்பெருமான் இங்கே வந்திருக்கக்கூடிய அடியவர்களுக்காகவும் உதவக்கூடியவன் தானே. அவன் எண்ணிறந்த கல்யாண குணங்களை கொண்டவனாக இருப்பவன். திருவேங்கடமலையிலே மலையப்பனாக எழுந்தருளி இந்த கலியுகத்திலே கேட்டவர்க்கெல்லாம் வரமளிக்கக்கூடிய வரதனாக திகழக்கூடியவன். சாந்தீபனி முனிவரின் ஆசிரமத்தில் எம்பெருமானோடு குசேலன் என்றொருவன் படித்தான். அவன் மிகவும் அமைதியானவன், நல்ல இல்லறத்தில் உள்ளவன், எம்பெருமானிடம் மாறாத அன்பும் பக்தியும் கொண்டிருந்தவன். இதனால் இந்த உலகில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது பற்றுதல் இல்லாமல் இருந்தவன். மனைவியும் அவனுக்கு நிகரான குணங்களையும் அமைதியையும் பக்தியையும் உடையவளாக இருந்தாள். இருந்தாலும் தன்னுடைய மனதை அவளால் அடக்க இயலவில்லை. ஒரு நாள் அவள் குசேலனிடம், மகாலட்சுமியின் கணவனான அந்த கிருஷ்ணன் உங்கள் நண்பனாயிற்றே, நமது குடும்பம் நடத்த தேவையான செல்வத்தை அவரிடமிருந்து பெற இயலாதா என்று கேட்டாள். தனது மனைவி பசியால் வருந்திய காரணத்தால் மட்டுமே கூறுகிறாள் என்பதை குசேலன் உணர்ந்து, மிகுந்த செல்வம் என்பது கர்வத்தை வளர்க்கும் என்பதையும் அறிந்து செல்வத்தின் மீது வெறுப்புடன் இருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு பின் எம்பெருமானை சந்திக்கும் வாய்ப்பிற்காக மகிழ்ந்தான். தனது துணியின் முடிப்பில் சிறிது அவள் எடுத்துக்கொண்டு துவாரகைக்கு வந்தானாமே. உனது வியக்கத்தக்கதான துவாரகையை குசேலன் அடைந்து அதிலுள்ள பல உயர்ந்த வீடுகளுக்கு நடுவில் இருந்த ருக்மணியின் வீட்டை அடைந்தான். அப்போது அவன் வைகுண்டத்திற்குள் நுழைந்தது போன்ற மிகுந்த ஆனந்தம் அடைந்தானாம். மேலும் நீ மிகவும் சிறப்புடன் அவனை வரவேற்ற அந்த தன்மையையும் அவனுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணியது. ருக்மணி விசிறி வீச அவனை உபசரித்தாள். நீ அவனிடம், குசேலா, ஒருமுறை நமது குருவின் மனைவி நம்மை காட்டிற்கு விறகு வெட்ட அனுப்பினால் அப்போது பெய்த பெருமழையில் நாம் அகப்பட்டு கொண்டோம் என்று பழங்கதைகளையெல்லாம் கூறி மகிழ்ந்தாயே. எம்பெருமானே, உன்னுடைய அந்த சௌலபிய குணத்தை என்னவென்று சொல்லுவது? நீ எல்லோரோடும் மிகவும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய நீ சாதாரணமாக பழகினாயே. அப்படிப்பட்ட நீ பக்தகோடி பெருமக்களுக்கு கேட்டதை கேட்ட வண்ணமாகவே அருள வேண்டுமல்லவா? இதோ கல்பவிருக்ஷ வாகனத்திலே உன்னை வரவேற்கக்கூடிய பக்தர்கள் மிக அழகாக நடனமாடி வரவேற்கக்கூடிய திருக்காட்சி. இதோ தங்கள் மெய்யுருகி கோவிந்தா நாமமெழுப்பி உன்னை வரவேற்கக்கூடிய பக்தகோடி பெருமக்களும் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பாகவும் வாகனத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்களும் உன்னிடம் சரணடைய காத்து நிற்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுதல்களையெல்லாம் கேட்டபடியாக நீ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய அந்த இதழ்களிலே
ஒரு அழகிய புன்னகையை வீசிக்கொண்டு பக்தகோடி பெருமக்களுக்கு நீ வரமளித்து வந்து கொண்டிருக்கின்றாய். எம்பெருமானே, ரஜோ மற்றும் தமஸ் குணங்கள் கலவாமல் சத்வ குணம் மட்டுமே உள்ளதால் தோஷமில்லாமல் விளங்கக்கூடிய பஞ்சபூதங்களாலும் 11 இந்திரியங்களாலும் உனது திருமேனி ஆக்கப்பட்டது என்று வேத வியாசர் சொல்லுகின்றார். இப்படியாக உனது திருமேனி இருக்கின்ற காரணத்தால் அதற்குள் அடங்கிய பிரகாசமும் ஞானமும் ஆனந்தமும் மறையாமல் இருக்கின்றது. இத்தகைய உனது அச்சாவதார விக்கிரகத்தை கண்டும் அதனை பற்றி கேட்டும் அதனை தியானித்தும் உன்னுடைய அடியார்கள் மிகுந்த ஆனந்தம் பெறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். நீ மாறுதல்கள் அடையாமலும் எப்போதும் முழுமை பெற்றவனாகவும் ஆனந்தம் அளிக்கும் அமிர்தம் போன்றும் இருக்கின்றாய். இத்தகைய அமிர்தமுள்ள கடலில் உனது அடியார்கள் முத்துக்கள் போல நிரம்பி உள்ளனர். இத்தகைய பிரம்மமாகிய கடலில் வீசும் அலைகள் உனது சத்வ குணமாகும். பரிபூரணமாக உள்ளவனே, நீ நிஷ்கலன், அதாவது முழுமையானவன், பிரிக்கவே இயலாதவன் என்பது மிகுந்த உண்மையே. உன்னை சகலன் என்று கூறுவது நீ எடுத்த அவதாரங்கள் மூலமே பொருந்துமல்லவா? எம்பெருமானே, திருவேங்கடவனே, திருமலையப்பனே, கோவிந்தா, தோற்றம் என்பதே இல்லாமல் பிறப்பில்லாமல் எப்போதும் உள்ள நீ செய்ய வேண்டும் என்று எந்த செயலும் இல்லை. அனைத்திற்கும் முன்னால் ஏவப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் நீ பார்க்கும் பார்வையிலிருந்து பிரகிருதி உண்டானது. அது சிருஷ்டிக்கு முன்னர் உன்னிடம் மறைந்து இருந்தது. கல்பம் தொடங்கிய போது அது உன்னிடம் இருந்து தோன்றியது. உனது மகிமையால் என்றும் குன்றாமல் உள்ள சக்தியை உடையவனே, வைகுண்டத்தில் உள்ளவனே, உனது சக்தியின் மூலம் மாயையான பிரகிருதியின் சத்வ அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நீ இந்த ஒப்பற்ற விக்கிரக உருவம் கொண்டுள்ளாய். மிக அழகாக இந்த விக்கிரகத்தை கொண்டு இதோ எழுந்தருளி சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றாய். திருவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய திருமேனி எப்படி உள்ளது தெரியுமா? நீர் கொண்ட மேகம் போன்று கருத்தும் அழகாகவும், காயாம்பூ மலர் போன்று மனதிற்கு இன்பமளிப்பதாகவும், எல்லையற்ற அழகிற்கு இருப்பிடமாகவும், புண்ணியம் செய்த மனிதர்களுக்கு முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் விளைவாகவும், மகாலட்சுமி மிகவும் விரும்பி விளையாடும் இடமாகவும், தியானம் செய்பவர்களின் மனதில் அமிர்தம் போன்ற இனிமை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது. எம்பெருமானே, இதோ உன்னுடைய விக்கிரக திருமேனியை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எல்லா வளங்களும் உண்டாகட்டும். கருமுகில் வண்ணா
முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. தேவர் முனிவர் யாவரும் மலையில் பலவித வடிவில் வந்து குவிந்தார். திருவடி வருடும் திருமகள் பரமன் கருணை மனதில் மறுவென நின்றாள். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. விடியும் பொழுதில் சிறுவொளி தெரியும் பரவும் பனியில் திருமலை விரியும் ஆலய மணியின் நாதம் முழங்கும் கோவிந்தன் எழவே கீதம் வழங்கும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. செங்கதிரோனின் செஞ்சுடரொளியில் தங்க விமானம் எங்கும் பிரகாசம் இங்கே தெரியும் மங்கள ஒளியில் எங்கள் இதயம் பொங்கிய மகிழும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. ஒவ்வொரு படியாய் மலை மேலேறி வரிசையில் நின்று மெல்ல நகர்ந்து சந்நிதி நுழையும் என் நிலை தன்னை சொல்லவும் வருமோ சொல்லி புரியுமோ. ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. நீல பெருங்கடல் நிமிர்ந்தார் போலே நெடுமால் நின்றான் சந்நிதி உள்ளே ஆழியும் சங்கும் வாழி எனவே வாழ்த்தும் கைகள் ஆர்த்தும் அருளில். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. வைரம் பதிந்த பொன்முடி அழகும் பூவெனும் விழியும் புன்னகை உதடும் விரியும் மார்பும் குறுகிய இடையும் தழுவிய உடையும் அருள் திருவடியும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. பச்சை கற்பூரம் துளசியும் சேர்த்து வழங்கிய தீர்த்தம் விரிகள் நனையும் அன்பர்கள் கதரும் கோவிந்தன் நாமம் ஆலயம் முழுதும் எதிரொலி செய்யும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. சந்நிதி தன்னில் நிம்மதி சேர மன்னவன் அழகை இன்னொரு முறையும் கண்ணில் நிறைத்து எண்ணமினித்து
கொண்ட சுகத்தை சொன்னவருண்டோ? ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா, அருள்மழை பொழியும். ஓம் நமோ வெங்கடேசாய. கல்பவிருக்ஷ வாகனத்திலே திருமலையப்பனையும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களையும் நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் கல்பவிருக்ஷ வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றார். பக்தர்கள் கேட்டதை கேட்டவண்ணமாக அளிக்க கருணா கடாட்சத்தோடு எழுந்தருளி சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார். எம்பெருமானே திருமலையப்பா, நீ எளிதாக அடையக்கூடியவனாக, கேட்ட பலன்களையெல்லாம் உடனே அளிப்பவனாக, கற்பக விருட்சம் போன்று இருக்கின்றாய். உன்னை வழிபடுவோர்களுக்கு எல்லாவற்றையும் நிரம்ப வாரி வாரி வழங்குகின்றாய். சிலரோ என்ன கேட்பது என்று தெரியாமல் விழிக்கின்றார்கள். அப்படி என்ன கேட்பது என்று அறியாதவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அவர்களுடைய விருப்பத்தையும் புரிந்து அளிக்கக்கூடியவன் நீதானல்லவா? அவர்களுக்கு மிகுந்த ஆனந்தம் அளிப்பவனும் மோட்சத்தை அளிப்பவனும் எம்பெருமானே நீதான் அல்லவா? இப்படி நீ எளிதாக அடைய உள்ளவனாக இருக்கின்றாய். மனிதர்களோ அற்ப விஷயத்திலே தங்களை ஈடுபடுத்தி அவ்வப்போது உன்னை மறந்தும் விடுகின்றார்கள். அப்படி மறக்கக்கூடிய மனிதர்களை கூட கடாட்சித்து அவர்களுக்கு எல்லாவிதமான வளங்களையும் அள்ளித் தருபவனாக நீ விளங்குகின்றாய். இனிமையான திருக்கல்யாண குணங்கள் உடைய வாசுதேவனே, கல்ப விருட்சத்திலே எழுந்தருளி சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே, இதோ கும்பஹாரத்தியிலே உன்னை சேவித்து மகிழ்கின்றோம். எல்லா வளங்களையும் எல்லாருக்கும் அருள்வாயாக. ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே. ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே. ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கோவிந்தா ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா. ನಂದನಂದನ ಗೋವಿಂದ ನವನೀತ ಚೋರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ. ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ, ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ, ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ, ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ. ಪಶುಪಾಲಕ ಶ್ರೀ ಗೋವಿಂದ
పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ